குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நியூஸ் வந்து தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். தமிழ்நாடு ஆவரேஜாக 8% க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் நிறைய செட்பேக் இருந்தால் கூட, அதாவது நேச்சுரல் ஃப்ளட், டிசாஸ்டர், ஃப்ளட்டு, பேண்டமிக் இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம ஸ்டேட் வந்து இப்போ இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தான். ஸோ தமிழ்நாடோட பெர் கேபிட்டா ஒரு தனிநபரோட வருமானம் பொறுத்த வரைக்கும் அது நேஷ்னல் ஆவரேஜோடு அதிகமாக இருக்குன்றது ஒரு விஷயம். அதாவது 1.64 டைம் வந்து நேஷ்னல் ஆவரேஜோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பெர் கேபிட்டா இன்கமில் முதல் 3 மாநிலமாக இருக்கக்கூடியது தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா, 4வதாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ எக்கனாமி சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி சர்வே பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட பிளானிங் கமிஷனும் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் வந்து இந்த ஹை எக்கனாமிக் க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் நம்ம நேஷ்னல் டிசாஸ்டர் இருந்தாலும் நேச்சுரல் டிசாஸ்டர் இப்போ இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக இல்லை ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை தமிழ்நாடுக்கு ஷேர் பண்ணுறதுல. பட் அதே மாதிரி பாலிசி கம்பல்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, நீட்டு, NEP 2020 அண்ட் ஃபிஸ்கல் கேப்ஸு. ஸோ பட் ஸ்டில் இது இஷ்யூ. தமிழ்நாடோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் இந்தியன் லேண்டில் 4%, டோட்டல் இந்தியா பாப்புலேஷனில் 6%, டோட்டல் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனில் வந்து நேஷ்னல் ஜிடிபியில் 9.21% தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதுதான் எக்கனாமிக் க்ரோத் மேட்ரிக்ஸு. ஸோ ஜிடிபி பாருங்கள், அதோட நேஷ்னல் க்ரோத் ரேட்டு பாருங்கள், க்ரோத் ரேட்டோட ஜிடிபி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரியல் க்ரோத் ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடோட பட்ஜெட் லோகோ இப்போ மாற்றிருக்காங்க. இது GS2 கவர்னன்ஸில் கொண்டு வரும். இப்போ நியூ பட்ஜெட் லோகோ பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு தமிழ்நாடு CM வந்து இந்த இந்தியாவோட ருப்பீ சிம்பிளை மாற்றிட்டு ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட்டில் அது இருந்தது. இப்போ தமிழ் லெட்டர் ரூ அப்படிங்கிறத, அதை ரூபாய், அதாவது என்னென்னா தமிழ் வேர்டுவா ஃபார் கரன்சி, அதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழோட ஐடென்டிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக லோகோவில் வந்து அஃபிஷியலாக CM ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோகன் எல்லாருக்கும் எல்லாம், அதாவது எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன், அதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேரா கிங் சேரமன் பாலை பாடிய பெருங்கொடங்கு அதுக்காக அதை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, புறநானூரில் இருக்கிற அதை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. CM வந்து தமிழில் யூஸ் பண்ணது 15 லாங்குவேஜஸில், இந்தியன் கரன்சியில் 15 லாங்குவேஜஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணலான்றது இருக்குது. கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டானது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ட் கொண்டு உள்ளது, இன்க்ளூசிவ் மெசேஜுக்கு இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக கனெக்ஷன் இருக்குன்றாங்க. ஸோ இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் என்னென்னா இஸ்ரோ வந்து சேட்டிலைட் டாக்கிங் மிஷினை கொண்டு போய் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது US, ரஷ்யா, சைனாக்கு அப்புறம் இந்தியா 4வது அதை பண்ணுறாங்க. கரண்ட்டாக வந்து சேட்டிலைட்ஸ் அன்டாக் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட்டாக அதை ஆர்பிட் பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பேடெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான், இஸ்ரோ டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மிஷன் வந்து அன்டாக் பண்ணுறது 2 ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்டை இதை பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ரைமரி கோல் என்னென்னா டெவலப்பிங் த டாக்கிங் டெக்னாலஜி ஃபார் 2 ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. செகண்டரி அப்ஜெக்டிவ் என்னென்னா எலக்ட்ரிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட் பண்ணுறது அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறது. 2 இயர்ஸ்க்கு இந்த மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாரதிய டாக்கிங் சிஸ்டம் அண்ட் மிஷன் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும், இந்த பாரதிய டாக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த டாக்கிங் மெக்கானிசம். மிஷன் ஃப்ளெக்சிபிளாக ப்ரிசைஸாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, க்ரூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பேடெக்ஸ் வந்து PSLVயில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த 4th ஸ்டேஜில் 24 பேலோடோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா ஹாஸ்பிட்டல் ஃப்ராட் இஷ்யூஸு. ஸோ டோட்டலிங் இது என்னென்னா 122 crore ஷுட் பி லெவிடுன்றாங்க against 1504 Errant Hospital. Parliamentary Standing Committee on Health and Family Welfare
எக்ஸ்பிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அபவுட் த வே சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வேர் கேரிங் அவுட் ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸு கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆன்டி ஃப்ராட் யூனிட்டோட ரிப்போர்ட் மூலமாக தெரிய வருது. ஸோ அதாவது ஆயுஷ்மான் பாரத்தோட ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறதாகவும் பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2018 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே சர்ஜரியிலேருந்து டே கேர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா மூலமாக இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபண்டிங் மாடல் வந்து 60:40 எல்லா ஸ்டேட்டுக்கும், நார்த் ஈஸ்டில் 90:10 100% வந்து யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேச்சருக்கு. நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி இது ஒரு யூனிட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா தான் இந்த ஸ்கீமுக்கு பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வெரி எசென்ஷியல் டார்கெட்டட் வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்கு. இப்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் த நெசசிட்டி ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்ஸ் டேட்டா ஃபார் இந்தியா சஜஸ்ட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி deployment in it. Thank you.